Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTubes. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குது, அந்த அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரும் அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடா பேசணும். பட் இப்போ நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் ரீச் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 72,000 அப்ளிகேஷன்ஸ் ரீச் ஆயிருக்குது. சோ இந்த அப்ளிகேஷன் உடைய எண்ணிக்கை பயங்கர ஜாஸ்தியா தான் இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா 63,000 சம்திங் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிருந்தாங்க. அதை காட்டிலும் இந்த வருஷம் 72,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஹெவி காம்படிஷன் 100% இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ஹெவி காம்படிஷன் அப்படிங்கிறது யாருக்குள்ள நடக்கும் அப்படின்னா, இந்த பாராமெடிக்கல் உடைய அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, பாராமெடிக்கல் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள ஹெவி காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் 72,000 அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய சீட்ஸ் எவ்வளவு, மொத்தம் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 சம்திங், ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 சீட்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கும் போது காம்படிஷன் பாருங்க எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. 20,000 சீட்ஸ் எங்க, 72,000 அப்ளிகேஷன் எங்க அப்படிங்கறத நம்மளாலேயே கெஸ் பண்ண முடியும். இதுல எஸ்பெஷலி கவர்மெண்ட் சீட்ஸ் 2,600 தான். அப்பனா 2,600 கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப காம்படிஷன் நம்மளுக்குள்ளேயே ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 72,000 பேர்ல எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்ல நேம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு கம்மி. போன வருஷம் 68,000 சில்ட்ர அப்ளிகேஷன்ல எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 58,401 பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த வருஷம் எவ்வளவு பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 59,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம வர்றதுக்கு. நெக்ஸ்ட் கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கவுன்சிலிங் தொடங்கும் போது கட் ஆஃப் கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஏன்னா கட் ஆஃப் என்னதான் குறைஞ்சாலுமே நம்மளுடைய சீட்ஸ் உடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குது, அப்ளிகேஷன் உடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குது. அப்படிங்கும் போது காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். எத்தனை பேரை கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு 40,000 ரேங்க்ல இருக்கிற மாணவர்கள்ல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பனா 40,000 பேருக்கும் 20,000 சீட்டுக்கும் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காம்படிஷன் ஹெவியா இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்படி கோர்சஸ் காலேஜஸ் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்க உங்களுடைய கட் ஆஃப் ஹையா இருந்தாலும் சரி, ஆவரேஜா இருந்தாலும் சரி, லோவா இருந்தாலும் சரி, காம்படிஷன் நடக்க போறது உண்மை. பட் ஆனா நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் கொடுக்குறோமோ அப்படிதான் சீட் அலாட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.